இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனு. என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 78% பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீதி 28% தான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் எல்லோரும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாயிண்ட் ரேட்டில் கொட்டேஷன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹவு டு மேக் பாயிண்ட் ரேட் கொட்டேஷன் ஃபார் ரெசிடென்ஷியல் பில்டிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு. நம்ம சாதாரண வீடுங்களுக்கு பாயிண்ட் ரேட்டில் கொட்டேஷன் எப்படி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது நம்ம கிராமத்து சைடில் நம்ம சென்னை சிட்டி அவுட்டரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் ரேட்டு தான். அதனால் எல்லோரும் பாயிண்ட் ரேட்டு என்னென்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நம்ம போடுறேன். இந்த பாயிண்ட் ரேட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு சொல்லியாச்சு. சென்னையில் தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஃபுல்லாகவே, அதை யூஸ் பண்ணிங்க. இப்போ பாயிண்ட் ரேட்டு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பாயிண்ட் ரேட்டு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 4 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம வீடு ஒயரிங் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி ஆரம்பித்தா நாளான்னைக்கு அப்படி முடிக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லாப் போடுவாங்க. அதுக்கு ஒரு 10 days ஆகும். 20 days ஆகிடும். அப்புறம் வால் சேசிங் பண்ணணும். வால்லாம் கட்டிட்டு அப்புறம் வால் சேசிங் பண்ணணும். அப்புறம் ஒயரிங் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நடக்கும். அதனால் சீலிங் பைப் போடுறப்ப ஒரு அமௌண்ட்டும், வால் சேசிங் பண்ணி பாக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டும், ஒயரிங் பண்ணும்போது தான் நம்ம பாயிண்ட் ரேட்டாக நம்ம சொல்ல போகிறோம். அந்த ஒயரிங் பண்ணுறதுக்கு, சர்க்யூட் இருக்கிறதுக்கு, இது சுவிட்ச் பிளேட்டு மாட்டுறதுக்கு, சுவிட்ச் மாட்டுறதுலாம் அதை நம்ம பாயிண்ட் ரேட்டாக நம்ம சொல்லுவோம். அடுத்து டிபி அண்ட் மெயின் போர்டு ஒர்க்ஸு, அந்த இபி ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா இபி ஒர்க்குனால் நம்ம போஸ்ட் லைட்லேருந்து நம்ம வீட்டு இபி மீட்ரு பாக்ஸுக்கு வர்றதுக்கு அதுக்கு தனி ரேட்டு. அப்படி தனித்தனியாக பிரித்து நம்ம சொல்லிக்கலாம். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொன்றும் என்னென்ன ரேட்டு எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்னு போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீலிங் பைப் லேயிங்கு. சீலிங் பைப் லேயிங் பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு 4 rupees. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, பில்டிங்கோட லென்த்தும் அகலத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்ம டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கண்டுபிடிச்சிடலாம். 36 × 26. இது பார்த்திங்கன்னா 36 × 26 போட்டோன்னா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு 936 × 4 rupees போட்டிங்கன்னா 3744 rupees வருது. இதை பார்த்திங்கன்னா சீலிங் நம்ம போடும்போது நம்ம சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வால் சேசிங் அண்டு பாக்ஸ் ஃபிக்ஸிங். இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு 7 rupees போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு 936 × 7 rupees போட்டுனா 6552 ரூபா. இப்போ பார்த்திங்கன்னா இதில் உங்களுடைய மிஷினு, டூல்ஸு, கட்டிங் வீலு எல்லாமே உங்களுடைய செலவில் தான் இருக்கணும். கஸ்டமர்கிட்ட எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் அதுக்காக வாங்கக்கூடாது. வீல்லாம் வாங்கி கொடுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடிங் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் வேலை செஞ்சு கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு 7 rupees போட்டிங்கன்னா 936 ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு 7 rupees போட்டிங்கன்னா 6552 rupees வருது. இது உங்களுக்கு ஓரளவான ப்ராஃபிட் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒயரிங் அண்டு பிளேட் ஃபிக்ஸிங். இதில் தான் நம்ம பாயிண்ட் ரேட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ பாயிண்ட் ரேட்டுனா பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சு கனெக்ட் பண்ணி சுவிட்சு மாட்டி அதுலேருந்து ஃபேஸ் நியூட்ரல் போட்டு நம்ம எந்த இடத்துக்கு பாயிண்ட் ஃபேனோ லைட்டாக வர்றதுக்கு ஏரியா கொண்டு போய்ட்டு ஒயரை விடுறதுக்கு தான் ஒரு பாயிண்ட்டு. பக்கத்தில் சாக்கெட்டு, ஏசி சாக்கெட்டு, எந்த சாக்கெட்டு எப்படி கொடுத்தாலும் நம்ம சுவிட்சு கட்டவில் பொறுத்து எல்லாமே பாயிண்ட்டு தான். இப்போ பாயிண்ட் ரேட் ஈக்குவல் டு டோட்டல் பாயிண்ட் இன்ட்டு 150 rupees. நம்மளோட வீட்டில் டோட்டல் பாயிண்ட் எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். அந்த டிராயிங் முன்னாடி காமிச்சிருக்கேன், அதை பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா நான் கால்குலேட் பண்ணதில் ஒரு 50 பாயிண்ட்ஸ் இன்ட்டு 150 rupees போட்டோம்னா 7500 rupees வருது. இதான் பாயிண்ட் ரேட்டு. இது இல்லாமல் நம்ம டிபிலேருந்து சுவிட்ச் போர்டு வரதுக்கு சர்க்யூட்டு, அந்த சர்க்யூட்டு செப்பரேட்டாக ரேட்டு. அது என்னென்னு வாங்க நம்ம பார்ப்போம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்யூட் ரேட்டை பற்றி பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ சர்க்யூட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டோட்டல் எத்தனை சர்க்யூட் நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள போட்ட வீடியோவில் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதில் வந்து சொல்லியிருப்போம் எல்லா டீட்டெயிலும். இது அதுதான் நம்பர் ஆஃப் சர்க்யூட் இன்ட்டு 350 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ நம்பர் ஆஃப் சர்க்யூட் எதுனா அது 10 சர்க்யூட்டு சொல்லியிருப்பேன். அந்த டிசைனு எஸ்டிமேஷனு எல்லாமே வந்து அந்த இதில் வந்து எல்லாம் கிளியராக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 10 சர்க்யூட்டு இன்ட்டு 350 ருபீஸ் போட்டிங்கன்னா 3500 ருபீஸ் உங்களுக்கு வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் போர்டு கனெக்ஷன் பார்க்க போகிறோம் எவ்வளோன்னு. லாஸ்ட் ஒன்று என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா இபி மெயின் போர்டு அண்டு மெயின் இபி லைன். இபி மெயின் போர்டு டிபி போஸ்ட் லைட்லேருந்து நம்ம இபி மீட்டருக்கு வர இன்கமிங்க்கு ஒயரு டூக்கர் கேபிள் இதெல்லாம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம சர்வீஸ் பைப்பு எல்லாத்தையும் அடித்து கொண்டு வந்து ஃபுல்லாக கனெக்ஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 350 சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நார்மலு. இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இதுலேயே வந்து எர்த்திங் நம்ம வந்து கீழேருந்து ஒரு பைப் அடிச்சு இது இந்த ரேட்லேயே நம்ம கொடுத்துடணும். இதாங்க எல்லாம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு டோட்டல் எவ்வளோ வருதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ ஒரு வீட்டுக்கு ஃபுல்லாக டோட்டல் எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீலிங் பைப்பு லேயிங்கு வந்து பார்த்திங்கன்னா 3744 ரூபா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வால் சேசிங் அண்ட் பாக்ஸ் ஃபிக்ஸிங் பார்த்திங்கன்னா 6552 ரூபா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் அண்டு பிளேட் ஃபிக்ஸிங் இதோட சேர்த்து 0.8 இதில் தான் வரும். இது வந்து 0.8 ப்ளஸ் சர்க்யூட் ரேட் பார்த்திங்கன்னா 11,000 ருபீஸு. அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா இபி மெயின் போர்டு அண்டு மெயின் இபி லைனு இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 3500. டோட்டல் பார்த்திங்கன்னா 24,796 ருபீஸு. இப்போ லைட் ஃபிட்டிங்கு ஃபேன் ஃபிட்டிங் இதெல்லாம் வந்து செப்பரேட்டு. அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் போய் பாருங்கள். ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன ரேட்டுன்னு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா மெட்டீரியலோட ரேட்டு வந்து நம்ம எப்படி கோட் பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து வாட்ச் பண்ணுறது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் அந்த என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி.